ஒரு பிஸ்னஸ்மேன் தன்னோட பிஸ்னஸில் கோடிக்கணக்கில் லாஸ் ஆகி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விரக்தியில் ஒரு முடிவெடுக்கிறாரு. அதுதான் சூசைட். அதுக்காக அவர் பாய்சனும் குடிக்கிறாரு. அவரை கொண்டு போய் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணுறாங்க. 2வது நாள் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட ஆர்கன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. 3வது நாள் அவர் யோசிக்கிறாரு, நம்ம ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோம், என்னை எப்படியாவது காப்பாற்றிருங்கன்னு எல்லாருக்கிட்டேயும் கெஞ்சுறாரு. 4வது நாள் அவர் இறக்கவும் செய்கிறாரு. இதே ஸ்டோரியை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஒரு பிஸ்னஸ்மேன் கோடிக்கணக்கில் லாஸ் ஆகி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விரக்தியில் இருக்கார். 2வது நாள் ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு புலம்புறாரு. 3வது நாள் இதிலேருந்து எப்படியாவது நம்ம வரணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கான ஸ்டெப் எல்லாத்தையும் எடுக்கிறாரு. நாள் போக 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 அவர் சக்ஸஸும் ஆகிறாரு. அந்த லாஸ்லேருந்து மீண்டும் வராரு. அப்போ அவர் அந்த கஷ்டத்தை நினைக்கும் போது அவர் சிரிப்பு மட்டும்தான் வந்துச்சு. அப்போ அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தது. நாட்கள் போக 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 அவருக்கு சிரிப்பு நிலைமைக்கு அந்த கஷ்டம் மறைஞ்சிருச்சு. இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, விரக்திலேயோ கோபத்திலேயோ எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அது தப்பாக தான் போய் முடியும். 2வது, எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, நாட்கள் போக போக காலம் போக போக கண்டிப்பாக அது மாறும், மறையும். 3வது, ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை நம்ம எந்த விதத்தில் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம வாழ்க்கை அதோட முடிய போகுதா இல்லை நம்ம வாழ்க்கை மாறப்போகுதாங்கன்ட்டு அந்த ஹேண்டில் பண்ணுற இதில் தான் இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி ஸ்டோரி, மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி, ரியல் ஸ்டோரி இதெல்லாம் கேட்கணுன்னா அரவிந்த் வாய்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரிக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.